நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் முன்னதாகவே முடிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஜூலை 19ஆம் தேதி மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியது. இந்த கூட்டத்தொடர் தொடங்கியது முதலே பெகசஸ் விவகாரம், வேளாண் சட்டங்கள் உள்ளிட்டவற்றை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டு வந்தன. பெகசஸ் ஒட்டுக்கேட்பு விவகாரம் பற்றி விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி எம்பிக்கள் வலியுறுத்தி வந்தனர். ஆனால் நாடாளுமன்றத்தில் இது விவாதிக்கக்கூடிய விஷயமல்ல என கூறி அரசு மறுப்பு தெரிவித்தது. தொடர்ந்து மழைக்கால கூட்டத்தொடர் முடங்கி போனது. அவை கூடுவதும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டு ஒத்திவைக்கப்படுவதும் வாடிக்கையாகவே இருந்தது. இந்த அமளிக்கு மத்தியில் பல்வேறு மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் 13ஆம் தேதியுடன் நிறைவு பெறக்கூடிய நிலையில் தொடர் அமளியால் முன்னதாகவே தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. தொடர்ந்து தற்போது டெல்லியில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் ராகுல் காந்தி தலைமையில் எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் எனவும் பெகசஸ் உளவு சர்ச்சை குறித்து விவாதிக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை எழுப்பி வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, விரிவான தகவலை சொல்லுங்க. கனிமொழி, குறிப்பாக இந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் என்பது எதிர்க்கட்சிகளின் கடுமையான அமளி காரணமாகவும், அதே நேரத்தில் மத்திய அரசு இந்த பெகசஸ் விவகாரத்தில் உரிய பதிலளிக்காத காரணத்தாலும் 2 நாட்களுக்கு முன்கூட்டியே நிறைவு பெற்றிருக்கிறது. குறிப்பாக இதன் காரணமாகத்தான் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று காலை சரியாக 10 மணி அளவிலே காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் 17 முக்கிய எதிர்க்கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக சார்பில் அதன் மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா, மக்களவை குழு தலைவர் TR பாலு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதே போன்று சிவசேனா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான சஞ்சய் ராவத், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் தலைவருமான தொல் திருமாவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டனர். இந்த ஆலோசனையின் முடிவில் தற்பொழுது நாடாளுமன்றத்தில் இருந்து நாடாளுமன்றம் வெளியே இருக்கக்கூடிய விஜய் சௌக் வரை அவர்கள் பேரணியாக வந்தனர். ராகுல் காந்தி தலைமையில் இந்த பேரணி என்பது நடைபெற்று மத்திய அரசுக்கு எதிரான முழக்கங்களுடன் இந்த பேரணி என்பது நடைபெற்றது. திமுக சார்பில் கலந்து கொண்ட அனைத்து உறுப்பினர்களும் கைகளில் பதாகைகளை ஏந்தியபடி தொடர்ச்சியாக கோஷங்களை எழுப்பினர். குறிப்பாக நாங்கள் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் மக்களின் குரலாக ஒலிக்க இருந்த நிலையில் எங்களின் குரல்களை நெரிக்கும் விதத்தில் மத்திய அரசு 2 நாட்களுக்கு முன்கூட்டியே இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரை நிறைவு செய்திருக்கிறது. மக்களுக்கான பிரச்சனைகளை நாங்கள் எழுப்பும் வகையிலும், குறிப்பாக மக்களின் குரலாக நாங்கள் ஒலிப்போம் என்பதை தெரிவிக்கும் வகையில் தான் இந்த பேரணியில் ஈடுபட்டோம் என்று ராகுல் காந்தி உள்ளிட்டோர் தெரிவித்தனர். குறிப்பாக தொடர்ச்சியாக எங்களுடைய ஒருங்கிணைந்த போராட்டம் மத்திய அரசுக்கு எதிராக தொடரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். வருகின்ற காலங்களில் கிட்டத்தட்ட 17 எதிர்க்கட்சிகள் மத்திய அரசுக்கு எதிராக அனைத்து விவகாரத்திலும் நாங்கள் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம். தொடர்ச்சியாக இது போன்ற ஒரு தாக்குதலை மத்திய அரசுக்கு எதிராக நாங்கள் தொடுப்போம். மீண்டும் இந்த ஆலோசனை என்பது நடைபெற இருப்பதாகவும் ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, முன்னதாக ராகுல் காந்தி as far as 60% of the country is concerned, there has been no parliament session because the voice of 60% of this country has been crushed, humiliated, and yesterday in the Rajya Sabha physically beaten. We raised the issue of Pegasus. We asked the government to debate Pegasus. The government refuses to debate Pegasus. We raised the issue of farmers outside Parliament because we cannot raise it inside Parliament. We raised the issue of price rise outside Parliament because we could not raise it inside Parliament. And today we have come here to speak to you because we are not allowed to speak inside Parliament. This is nothing short of the murder of the democracy of this country. I'd also like my friends from other parties to make their comments.
South side. देखिए, जैसे कि अभी राहुल जी ने कहा कि पार्लियामेंट सेशन हुआ ही नहीं है। अगर विपक्ष को अपनी बात रखने का मौका नहीं मिला है, हम जनता के हित में, देश के हित में जो बात रखना चाहते थे, हमारा आवाज अब तक पहुंचने नहीं दिया। अगर आप इसे पार्लियामेंट का सेशन कहते हैं तो मैं मानता हूं ये पार्लियामेंट का सेशन नहीं थी। हमारे सबके सामने हमने कल देखा है, लोकतंत्र की हत्या हुई हमने देखा है, हमारे आंखों से देखा है। जिस तरह से कल राज्यसभा में मार्शल के ड्रेस पर बाहर से प्राइवेट लोग आकर हमारे महिला सांसद और हमारे सभी सांसदों के ऊपर हमला करने की कोशिश की, मुझे लगा ये मार्शल नहीं थे, मार्शल लॉ लगाया था राज्यसभा में और पार्लियामेंट। டெல்லியில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ், முன்னதாக நீங்க சொன்னீங்க ராகுல் காந்தி தலைமையில் எதிர்க்கட்சிகள் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டாங்க அப்படின்ட்டு. என்னென்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் அந்த கூட்டத்தில் ஆலோசிச்சாங்க? குறிப்பாக ஏற்கனவே இந்த நாடாளுமன்ற கூட்டம் தொடக்கத்தில் இருந்து இவர்கள் 3 வேளாண் சட்டங்கள் குறித்து ஆலோசனை தொடர்ச்சியாக நடத்தி வருகிறார்கள். பெகசஸ் விவகாரத்தில் கிட்டத்தட்ட 17 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கியும் மத்திய அரசு இதுவரை உரிய பதில் என்பதை கொடுக்கவில்லை. ஒருபுறம் பெட்ரோல் டீசல் விலை என்பது எட்டுக்கிடங்காமல் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட முக்கியமான பிரச்சனைகள் குறித்து தான் இன்றைய கூட்டத்தில் என்பது விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக காங்கிரஸ் கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஏற்கனவே நிறைவடைந்து விட்டாலும் மத்திய அரசுக்கு எதிர்க்கட்சிகளின் அந்த அழுத்தம் என்பது தொடர்ச்சியாக கொடுக்க வேண்டும். நாடு முழுவதும் இந்த போராட்டங்களை மத்திய அரசுக்கு எதிராக முன்னெடுப்பது, அப்படி போராட்டம் நடத்தும் பொழுது அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்றுதான் இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வருகிற 20ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் காங்கிரஸ் ஆளும் மாநில முதல்வர்களுடன் ஆலோசனையில் ஏற்கனவே ஈடுபட இருக்கிறார். இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகளும் ஒருங்கிணைந்து அனைத்து முக்கிய முதல்வர்களுடன் ஆலோசனை நடத்தி மத்திய அரசுக்கு எதிராக ஒரு பிரம்மாண்ட போராட்டம் அல்லது பேரணி என்பதை issue and the price rise to be discussed. Government never considered to any one of our demands. Above all, yesterday the General Insurance Business Amendment Bill is very important, in which the government is attempting to dilute the shares of the government and sell it to the private companies. Lakhs of employees are agitating, crores of policy holders are affected. So we just suggested that it should be referred to a select committee. Even that they didn't relent, they didn't concede. They were trying to push what all they wanted. They passed 35 bills, and yesterday in the din they wanted to pass the insurance bill. When the members agitated, force was exerted upon them. Literally 2 women MPs were dragged in the pathway, and all our efforts to resist the government not to bring the bill for discussion was futile. But all the TVs, Rajya Sabha TV has been blacked out. What happens on the opposition benches never goes to the people. So we have come to you, through you only, we can make to the people, take to the people, clear our stand that all of us are united. All the opposition parties in this country are now united against this authoritarian government who are rigid, where the parliament is in peril, the democracy is in peril, and no democracy is allowed to the opposition members. So we are all united, come here, and through you it should reach the people that we were not the responsible as we were being alleged or accused. Only the ruling party is solely responsible for not functioning the parliament and all other things that have happened. For these situations and issues. So people of India must know what happened in both houses. The ruling party BJP are cheating the people. They are anti-people, anti-national, anti-constitution. So people must know they are the cheating, they are fraudulent, doing fraudulent politics. So we are all united here to expose them what happened in both houses.